Hi, hello, welcome to Kritis Micro Learning with me Kritika. இந்த வீடியோல Contemporary India and Education Unit 2ல Delars Commission பத்தி பார்க்க போறோம். The complete detail about Delars Commission report and the 4 pillar of Delars Commission. அத பத்தின full details வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Let us see. Okay, who is Delars? First Delars Commission அப்படின்னு சொல்றோமே. அந்த Delars வந்து யார்? Who is Delars? Jacques Lucien Jean Delars. இதுதான் அவருடைய full name. The picture shows the Delars. This person is Delars. His full name is Jacques Lucien Jean Delars. He was born on 20th July 1925. He was a French politician who served as the 8th president of European Commission from 1985 to 1995. He served as a Minister of Finance of France from 1981 to 1984. He is the chairman of Delars Commission. ஸோ டெல்லார் கமிஷன் பற்றி நம்ம படிக்க போகிறோம் இல்லையா, அந்த கமிஷனோட அந்த குரூப்போட அந்த இதோட சேர்மனே வந்துட்டு இந்த டெல்லார் அப்படிங்கிறவர் தான். ஸோ ஆன் ஹிஸ் நேம் ஒன்லி த கமிஷன் ஹாஸ் பீன் நேம்ட் அஸ் டெல்லார்ஸ் கமிஷன். He is born in 1925 and he served as a finance minister of France in 1981 to 1984. Okay, what is Delars Commission report? Delars Commission என்ன? Delars Commission report அப்படிங்கிறது என்ன? Let us see. The Delars report was a report created by Delars Commission in 1996. It proposed an integrated vision of education based on two key concepts. ஸோ ஃபஸ்ட்டு டெல்லார்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அந்த டெல்லார் கமிஷனால் 1996 கொடுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் எதை பேஸ் பண்ணியிருந்தது, எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, இன்டெகிரேட்டட் விஷன் ஆஃப் எஜுகேஷன் பேஸ்ட் ஆன் கான்செப்ட். எஜுகேஷனை பேஸ் பண்ணி ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி கொடுத்தது. லேர்னிங் த்ரூ அவுட் லைஃப் அண்ட் 4 pillars ஆஃப் லேர்னிங். அதுதான் வந்துட்டு இந்த டெல்லார் கமிஷன். அந்த 4 pillars அப்படிங்கிறத வந்துட்டு டு நோ, to do, to be and to live together. இதுதான் அந்த 4 pillars. ஸோ எஜுகேஷனுக்காக லேர்னிங் த்ரூ அவுட் லைஃப் எஜுகேஷனும் அந்த எஜுகேஷனில் இருக்க முக்கியமான 4 pillars என்னங்கிறதையும் பேஸ் பண்ணி அவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட் தான் வந்துட்டு டெல்லார்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். தட் ரிப்போர்ட் வாஸ் கிவன் இன் 1996 பை த டெல்லார் கமிஷன். The Delars Commission was headed by Jacques Delors. So according to Delars, the education it is a process to improve the knowledge and skill. According to him, what education means? Delars பொறுத்த வரைக்கும் education அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, it is a process to improve knowledge and skill. It is a way to bring about personal development, to build a relationship among individual, group and nation, and create civilization of peace and prevent conflicts. So education இருந்தால் மட்டும்தான் ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் நடக்கும், நமக்கான நாலேஜ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கும், அண்ட் ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் அமங் த இண்டிவிஜுவல், சொசைட்டி, குரூப்புக்குள்ளேயும் ஒரு நேஷன்ஸ்குள்ளேயும் 2 நேஷனும் ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னாலும், அண்ட் சிவிலைசேஷன் ஆஃப் பீஸ், அதாவது அமைதியான ஒரு நாடாக இருக்கணும், அது ப்ரிவெண்ட் கான்ஃப்ளிக்ஸ், ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு மெச்சூர்ட் இனாஃபாக, ஒரு நாலேஜபிளாக, ஒரு ஸ்கில்டாக, ஒரு பர்சனலி டெவலப்டாக, குட் ரிலேஷன்ஷிப்போடு இருக்கணும். இந்த மாதிரியான எல்லா க்ரைட்டீரியாஸோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவர் ஃபீல் பண்ணார். எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அது இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணதாக இருக்கணும் அப்படின்னு தான் டெல்லார் மீன் பண்ணுறார். ஓகே, யுனெஸ்கோ. What is the part of UNESCO in this Delars Commission? Delars Commissionக்கும் யுனெஸ்கோக்கும் என்ன சம்பந்தம்? First, what is UNESCO? UNESCO is United Nations Educational, Scientific and Cultural Organization. எஜுகேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான். சயின்டிஃபிக், கல்ச்சுரல் இது எல்லாத்துக்காகவும் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் இஸ் யுனெஸ்கோ. The UNESCO in 1993 appointed the International Commission on Education for 21st century under the chairmanship of Jacques Delors of France. ஸோ 21st centuryயில் எஜுகேஷனல் சிஸ்டமில் ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1993 அவங்க யுனெஸ்கோ அப்பாயிண்ட் பண்ண ஒரு கமிஷன் தான் வந்துட்டு இந்த டெல்லார்ஸ் கமிஷன். அதனோட சேர்மனாக வந்துட்டு ஜாக்வஸ் டெல்லாரை போட்டிருக்காங்க. த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் கமிஷன் தெர் ஆர் 14 members ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, யுனைடெட் நேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தானே. ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து 14 members வந்து
இதோட கமிஷன் மெம்பர்ஸாக இருந்தாங்க. in which Dr. Karan Singh from India is also a member of this particular commission. The report of this commission was published in 1996 by name of Learning the Treasure Within. ஸோ அவங்க 1996 அனுப்பின அந்த டெல்லார் கமிஷன் ரிப்போர்ட், அதனோட நேம் வந்து லேர்னிங் த ட்ரெஷர் வித்தின். View of this commission is there will be 4 bases of education in 21st century. அவங்களோட மெயின் வியூ என்னவா இருந்தது, அந்த கமிஷன் ரிப்போர்ட்டோட ஒரு வியூ என்னவா இருந்ததுன்னா, ஒரு 4 பேஸ் தான் வந்துட்டு, ஒரு பில்லர்ஸ் தான் வந்துட்டு எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த 4 பில்லர்ஸை மீன் பண்ணி தான் இருந்தது. 21st சென்ச்சுரியில் அந்த 4 பில்லர்ஸ் தான் வந்துட்டு எஜுகேஷனுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டாக இருந்தது. ஸோ இந்த கமிஷனை ஸ்டார்ட் பண்ணது வந்து யுனெஸ்கோ in 1993. See, this commission has laid some or identified some tensions that regards will be the center to the problem of 21st. So 21st centuryல ஏற்படக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ்க்கு ரீசனாக இருக்கக்கூடியது, 21st century is what we live in now. இப்போ நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கான ரீசனாக இருக்கக்கூடியது சில டென்ஷன்ஸ். அந்த டென்ஷன்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணணும், ஆர் என்னென்ன டென்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு அவங்க சில இதை மென்ஷன் பண்ணாங்க. வாட் ஆர் ஆல் த டென்ஷன்ஸ் they have mentioned is, the first one is tension between global and local. See, all these they have given 7 tensions which will be there in 21st century, and for sure we are facing all these things now. The tension between the global and the local, ரைட். ஒரு பக்கம் வந்து எல்லாமே குளோபலைசேஷன் ஆகுது, எல்லாமே கம்ப்ளீட்டாக குளோபல் வேர்ல்டு வைடில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் த பீப்புள் ஆர் ஸ்டில் வெரி ரொம்ப அன்எஜுகேட்டடாக, லிட்ரேட்டாக, அதை ரீச் பண்ண முடியாத அந்த மாதிரியானவங்க இருக்காங்க. தி டென்ஷன் பிட்வீன் தி குளோபல் அண்ட் லோக்கல். த லோக்கல் பீப்புள் நீட் டு பிகம் வேர்ல்டு சிட்டிசன் வித்தவுட் லாஸிங் தயர் ரூட்ஸ். ஸோ த லோக்கல் பீப்புள் மீன்ஸ் த நேட்டிவ் பீப்புள்ஸ். அந்தந்த கண்ட்ரியோட நேட்டிவ் பீப்புள், தே ஷுட் பி ஏபிள் டு பிகம் தி வேர்ல்ட் சிட்டிசன், மீனிங் தே ஷுட் பி ஏபிள் டு ஆக்சஸ் எவ்ரி திங். ஸோ த டென்ஷன் பிட்வீன் த குளோபல் அண்ட் லோக்கல். Second one, the tension between universal and individual. While culture is steadily being globalized, the development is partial. which means ஒரு பக்கம் வந்து கல்ச்சர் பயங்கர குளோபலைஸ்டாக இருக்குது. which means வெஸ்டர்ன் கல்ச்சர் இப்போ இங்கே வந்துருச்சு, இந்தியன் கல்ச்சர் மற்ற இடத்துக்கும் போயிடுச்சு, எல்லா கல்ச்சரையும் போட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குளோபலைஸ்டு கல்ச்சர் இருக்கும்போது அதனை அடாப்ட் பண்ணிக்கிற அந்த இண்டிவிஜுவலோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பார்ஷியலாக இருக்குது. ஸோ யூனிவர்சலுக்கும் இண்டிவிஜுவலுக்குமான அந்த டென்ஷன் வந்து ஸ்டில் ப்ரிவைல் ஆகிட்டுருக்கு. Next, the third one is the tension between tradition and modernity, what we face in our country. Exactly. Whereas some of the process of changes is slow, for others it is not so. Tradition and modernity is பழசையும் விட முடியாமல் மாடர்னுக்கும் அடாப்ட் பண்ண முடியாமல் ஒரு ஒரு நடுவில் மாட்டிட்டு துடிக்கிறோம் இல்லையா, அதுதான் த ட்ரெடிஷன் டென்ஷன் பிட்வீன் தி ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி. Fourth one is need to balance between impatient cries for quick answers of the problem. See, the main is the tension between the long term and short term consideration. எது எடுத்தாலும் நமக்கு உடனே கிடைச்சிடணும், குவிக் ஆன்சர்ஸ் வேணும், குவிக் ரெமெடிஸ் வேணும், குவிக் சொல்யூஷன்ஸ் வேணும், குவிக் ரிசல்ட்ஸ் வேணும். Impatient cries for quick answers of the problem, people's problem. ஒரு பொறுமை இல்லாமல் ஒரு லாங் டேர்மாக வெயிட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணி அந்த பொறுமை இல்லாமல் ஷார்ட் டேர்மில் எல்லாம் வேணும்னு நினைக்கிறோம். உடனே மருந்து வேணும், உடனே முடிவு வேணும், உடனே வந்து எல்லாம் கிடைக்கும்போது ஒரு ஷார்ட் டேர்மில் போகும்போது த குவாலிட்டி ஸ்லோலி வில் டிக்ரீஸ். ஈவன் த எஜுகேஷன் இப்போவே படித்து இப்போவே எழுதி இப்போவே டிகிரி அப்படின்லாம் இல்லாமல் அந்த எஜுகேஷன் வந்து லாங் டேர்மாக என்ன பர்பஸ் சர்வ் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் இருக்கணும். அதே மாதிரி மெடிசன்ஸ் ஜஸ்ட் இப்போ தலைவலிக்குதான் இப்போ மருந்து போட்ட மாத்திரை போட்டோமா முடிஞ்சு போச்சு, தட் இஸ் நாட் அ ரெமெடி. அந்த தலைவலிக்கு ரூட் காஸ் என்னன்னு பார்த்து அதை ரிமூவ் பண்ணுறது தானே ரெமெடி. ஸோ அந்த லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்குமான அந்த ஒரு டென்ஷன் வந்து ப்ரிவைல் ஆகிக்கிட்டே இருக்குது. Tension arising out of human desire to complete and excel and the concern for quality of opportunity. The human is ready, he is very much desired to complete and to excel. அவனோட திறமையை காட்டுறதுக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் அதில் எக்ஸல் ஆகி ஷைன் ஆகிறதுக்கும் அவனோட டிசையர் இருக்குது. பட் அதுக்கான குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கான டென்ஷன், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுலையும் அவங்க அதை எக்ஸல் பண்ணுறதுலையுமான டென்ஷன். The tension between the extraordinary expansion of knowledge and capacity of human being to assimilate it. It's very true, right?
ஒரு பக்கம் பார்த்தா டெக்னாலஜியில், மெடிக்கலில், சயின்டிஃபிக்கில், ரிசர்ச்சில், ஸ்பேஸில், ஆஸ்ட்ரோனமிக்கலில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு வைட் வாஸ்ட் நாலேஜ் எக்ஸ்பேன்ஷன் இஸ் கோயிங் ஆன். இட்ஸ் கோயிங் பியாண்ட் அவர் லிமிட்ஸ். பட் த கெப்பாசிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங் டு அசிமுலேட் இட் இஸ் அ ப்ராப்ளம். எல்லாருக்கும் எல்லா நாலேஜும் தெரிஞ்சது, எல்லாமே எல்லாத்துலேயும் வெல்வர்ஸ்டாக இருக்க முடியுது, எல்லாருக்கும் எல்லாம் அவேர்னஸ் இருக்கா? கிடையாது. ஸோ அந்த ஹியூமன் பீயிங் அந்த நாலேஜை அசிமுலேட் பண்ணுறதுக்கு இட்ஸ் பிகம் அ ப்ராப்ளம். The last one is the tension between spiritual and the material. ஸ்பிரிச்சுவலும் அப்படி தான், ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடியது, அதுக்கானதும் இந்த மெட்டீரியல்ஸ் வாட் வி ஹாவ் அரவுண்ட் அதற்கானதுமான அந்த ஒரு டென்ஷன். ஸோ ஆல் தீஸ் டென்ஷன்ஸ் ஆர் the tensions which we'll face in the 21st century. These were given by that commission. Commissions கொடுத்த அந்த டென்ஷன்ஸில் இது இல்லாமல் ஒன்று. The members of the commission accepted that only through education we can hope for a world that is better to place live in. So what they thought, the members in the commission, for the 14 members, what they thought is that education will be the only solution for having a better world. If we want to make the world a better place to live in, then education is a must thing. This is what the commission meant. Commission also noticed that tedious to overcome the obstacles presented by extraordinary diversity of situation in the world and to arrive in a commonly acceptable conclusion. See, what they also noticed is that it is very difficult to overcome the extraordinary diversity in the world. All over the world there are various diversity, let it be in tradition, culture, language, behavior, attitude, religion, whatever it may be. There are vast diversity. To overcome these vast diversity and to bring everything to an acceptable situation is a very difficult progress, or very, very difficult process, right? Okay, what are the 4 pillars of education which was meant by that commission? The Della's commission gave that 4 base. Education அப்படின்னாலே ஒரு 4 base தான் மெயினாக இருக்கணும். இந்த 21st century இதுதான் ஒரு 4 பில்லராக இருக்கும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சென்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. What was that 4 pillar of education? In the view of commission, there will be 4 bases of education in the 21st century. What are those 4 bases? Learning to know, learning to do, learning to be, learning to live together. These 4 are the 4 bases of education, or 4 pillars of education. Let us see one by one in detail. Learning to know. Learning to know is nothing but the cognitive skills. நாம தெரிஞ்சுக்கணும். Learning is கற்றுக்கிறது. எதுக்கு? தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுதான் learning to know. Cognitive skill. Cognitive-னா நம்ம mental development, intellectual development, knowledge base பண்ணது தான் cognitive skill. So learning to know is cognitive skill. That it involves the development of knowledge and skills which we need to function in this world. இந்த வேர்ல்டில் சர்வைவ் ஆகணும், இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன நாலேஜ் தேவைப்படுமோ அந்த நாலேஜை நம்ம லேர்ன் பண்ணணும், ரைட்? அதுதான் வந்துட்டு லேர்னிங் டு நோ. That depends on the cognitive skills. These skill includes literacy, numeracy and critical thinking. Knowledge base பண்ணினா என்ன இருக்கும்? Literacy, academic, what we learn now, learning. Numeracy is mathematical calculations, formulas and other things. And critical thinking, which we able to put up in our real life situations. அதுதான் வந்துட்டு critical thinking. Learning to know, that's by combining a sufficiently broad general knowledge with the opportunity to work in depth on a small number of objects. You need a broad general knowledge which will help you to work in some small number of subjects in depth. Okay, that general knowledge you have to develop. That is learning to know. It to benefit from the opportunities which education provides throughout the life. The education will give, the life will give you more and more opportunities. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம சர்வைவ் ஆகணும், த்ரைவ் ஆகணும், அதுலேருந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா யூ நீட் அ நாலேஜ் விச் யூ கேன் கெட் த்ரூ திஸ் எஜுகேஷன். அதை தான் வந்துட்டு அவங்க மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேர்னிங் டு டூ. செகண்ட் பில்லர் இஸ் லேர்னிங் டு டூ, விச் இஸ் தி மோட்டார் ஸ்கில்ஸ். Doing is the practical work, right? Skill, developing your skills. அதுதான் வந்துட்டு இங்கே motor skills. Acquisition of skills such as computer training, managerial training and apprenticeship.
நாலேஜ் இருந்தால் மட்டும் பத்தாது, அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அதுதான் வந்துட்டு லேர்னிங் டு டூ. டு அக்வயர் நாட் ஓன்லி அன் ஆக்குபேஷனல் ஸ்கில் பட் ஆல்சோ மோர் ப்ராட்லி த கம்பீட்டன்ஸ் டு டீல் வித் மெனி சுச்சுவேஷன் அண்ட் ஒர்க் இன் டீம்ஸ். சி, ஸ்கில் டெவலப் பண்ணுறதுனா ஜஸ்ட் லைக் தட் அந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் டெவலப் பண்ணுறது கிடையாது. சி, இப்போ ஒரு மிஷின் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவங்களுக்கு ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியணும் அப்படின்னா தே வில் பி ரீடிங் இட் தியரட்டிக்கலி, தே வில் கெட் த நாலேஜ். அது வந்து லேர்னிங் டு நோ. புக்கில் அந்த மிஷின் என்ன, அதோடைய காம்பனன்ட்ஸ் என்ன, பார்ட்ஸ் என்ன, அது எப்படி ஆன் பண்ணணும், அதில் ப்ராப்ளம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும், அதெல்லாம் நாலேஜ் தியரியாக புக்கில் படிக்கிறது. கையில் ஒரு மிஷினை கொடுத்து அதை ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுக்கறது வந்துட்டு லேர்னிங் டு டூ, மோட்டார் ஸ்கில்ஸ். இந்த மோட்டார் ஸ்கில்ஸில் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அந்த ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. அது வந்து ஒரு வேரியஸ் சுச்சுவேஷனில் அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். அது மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்கும்போது ஒரு டீம் ஒர்க்காக அதை பண்ணும்போது அந்த டீம் மெம்பர்ஸையும் ஹேண்டில் பண்ண தெரியறது, அந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண தெரியறது, அதெல்லாம் தான் வந்துட்டு கம்பீட்டன்ஸ். அந்த கம்பீட்டன்ஸ் ஸ்கில்ஸையும் வந்து நம்ம இதில் டெவலப் பண்ணணும். தட் இஸ் லேர்னிங் டு டூ. Provision of for work experience and social service to be compulsorily included in formal education. இது இந்த லேர்னிங் டு டூ வரத்துக்கு மோட்டார் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வாட் they thought is that ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீஸை ஃபார்மலாக எஜுகேஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணி இருக்கணும். லைக் தட் என்எஸ்எஸ், ஒய்ஆர்சிஸ் இதெல்லாம் சோஷியல் சர்வீஸ் தானே. அதோடு சேர்த்து இந்த வொகேஷ்னல் ட்ரைனிங்கும் கேரியர் டெவலப்மெண்ட்டையும் ஃபார்மலாக இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. தட் இஸ் லேர்னிங் டு டூ. Third one is learning to be. Learning to be is sociological skill. How you be. நீ எப்படியோ நம்ம எப்படி இருக்கோம், behavior, அதுதான் learning to be. Involves the activities that foster the personal development of the individual body, mind and spirit, that is soul. பர்சனலாக நம்ம எப்படி, நம்ம பிஹேவியர் எப்படி, நம்ம பாடி எப்படி, மைண்ட் எப்படி, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், அதனுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் எல்லாமே தான் வந்துட்டு சோஷியலாஜிக்கல் ஸ்கில். இட் கான்ட்ரிபியூட் டு தி கிரியேட்டிவிட்டி, personal discovery and appreciation of the inherent value. How creative you are, what you discover from yourself and the value what you possess. All these comes under learning to be, which becomes the sociological skills. The last one is learning to live together. That is an emotional skill. It involves the development of social skills, values, interpersonal skill and appreciation of diversity. Whatever diversity you come across, you have to appreciate the diversity. You have to able to cope up with every other individual and maintain a good relationship and have a good bonding with others. Developing an understanding of other people and appreciation of interdependence. Carrying out joint projects, learning to manage conflicts, mutual understanding and peace. ஸோ ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும்போது ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியணும், அங்கே வர கான்ஃப்ளிக்ஸை ஹேண்டில் பண்ண தெரியணும் அண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஈச் அதர் ஹூ எவர் இஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் கிரியேட்டிங் அ பீஸ். ஸோ திட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த எமோஷன்ஸ் அண்ட் திஸ் லேர்னிங் டு லிவ் டுகெதர் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தி எமோஷனல் ஸ்கில். ஸோ இந்த 4மே வந்து ஒரு எஜுகேஷனில் இருந்தால் மட்டும்தான் தட் பிகம்ஸ் த ப்ராப்பர் எஜுகேஷன் and that these 4 becomes the pillars of education. So considering the many challenges that the future holds in store, education appear to be an indispensable tool in humankind attempt attain the ideal of peace, freedom and social justice. See, in the future what they told is திஸ் ஃப்யூச்சர். அவங்க சொன்னபோது நம்ம தான் அவங்களுக்கு ஃப்யூச்சர். ஸோ இப்போவும் சரி, இனி வர போகிற நமக்கான ஃப்யூச்சரும் சரி, there will be many challenges in our life. Right, to overcome all those challenges we need education as an indispensable tool. Humankind க்கு கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான tool to overcome whatever challenges or situations we face is education. As it concludes its works, the Commission state it believes that education plays a fundamental role in personal and social development. So அவங்க கமிஷன் வந்து கன்க்ளூட் பண்ணும்போது what they said is that education plays a important role in both the personal development and social development. பர்சனலாக ஒரு இண்டிவிஜுவல் டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் டெவலப்மெண்ட்டும் நடக்கும். அந்த பர்சனல் டெவலப்மெண்ட்க்கும் சோஷியல் டெவலப்மெண்ட்க்கும் முக்கியமானது வந்து எஜுகேஷன் தான் அப்படின்னு அவங்க கன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ எஜுகேஷன் இஸ் டிக்ளேர்ட் டு பி த பிரின்சிபல் மீன்ஸ் அவைலபிள் டு ஃபாஸ்டர் அ டீப்பர், மோர் ஹார்மோனியஸ் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் தேர்பை டு ரெடியூஸ் பாவர்ட்டி, எக்ஸ்க்ளூஷன், ignorance, oppression and war. So what they declared is that education is the important means to remove the poverty, exclusion, ignorance and to develop harmony among the human.
ரைட். அந்த பாவர்ட்டி போகிறதுக்கும், இக்னோரன்ஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் போகிறதுக்கும், ஒரு ப்ராப்பர் ஹார்மனி ஹியூமன்குள்ளே டெவலப் பண்ணுறதுக்கும் எஜுகேஷன் தான் பிரின்சிபல் மீன்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ டெல்லார் ரிகார்ட்ஸ் தட் எஜுகேஷன் ஆஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் த நாலேஜ் அண்ட் skill. It is also perhaps primarily an exceptional means of bringing about personal development and building relationship among individual, group and nation. So personally what Dellar felt is that education is a process to improve your knowledge, to improve your skills and bring about a personal development. ஒரு நாலேஜும் ஸ்கில்லும் டெவலப் ஆகும்போது, ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகும்போது பர்சனாலிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். ஸோ யூ வில் பில்ட் அ ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் அமங் த இண்டிவிஜுவல்ஸ், group, and when there is a proper relationship between an individual and a group, automatically there will be a proper relation among the nations and world will have a peaceful life. So the deep rooted for everything is education is what the commission meant. So from this particular video what we learnt is that who is Dellar, or what is the Dellar Commission, and what are the tensions they told that will be there in the 21st centuries, and what is the 4 pillars for education, the basic 4 pillar of education which act as the base for life. What are all those things we have learned from this particular video.